உலக தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். பேச பேச நீண்டு கொண்டே போகும் இழிவான சம்பவங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் பெண் யாராவது ஒருவர் மூலமாக பாதிக்கப்படுகிறார். தொடர்ச்சியாக பாலியல் செய்திகள் வந்து கொண்டே இருந்த நேரத்தில் இப்போது புதிதாக ஒரு செய்தியை நீங்கள் பாருங்களேன். ஒரு ஓட்டுநர் அந்த வீட்டின் உரிமையாளரை, அந்த வாகனத்தின் உரிமையாளரை இடம் காட்டுவதாக அழைத்து சென்று ஒரு பெண்ணை அவளுடைய நகைகளுக்காக அவளை கொலை செய்கிறார். எவ்வளவு ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று, அவ்வளவு அசாத்திய தைரியமாக புதிதாக வந்த ஒரு ஒப்பந்த ஓட்டுநர், அதாவது ஆக்டிங் டிரைவர் சொல்லுவாங்க, அந்த நேரத்துக்கு கூப்பிடுகிறவர், அந்த ஒப்பந்த ஓட்டுநரை நம்பி அந்த பெண் எவ்வாறு வெளியே சென்றார்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. எனவே எனது அருமை சகோதரிகளே, அரசிகளே, நாம் விடுதலை அடைந்து விட்டோம் என்ற ஒற்றை புள்ளியில் நின்று இந்த அபாயகரமான சமூகத்தை எதிர்கொள்ளாதீர்கள். முதலில் நாம் வாழ்வது ஒன்றும் எந்த சிக்கலும் இல்லாத, எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு இடம் அல்ல. பல்வேறு விதமான சிக்கல்கள், பல்வேறு விதமான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், பல்வேறு விதமான சீண்டல்கள், பாலியல் துன்புறுத்தல்கள், பொருளாதார சுரண்டல்கள், நம்முடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. இப்படி பல கட்டத்திலும் ஆணும் பெண்ணுமே இந்த உலகத்தில் இன்று வாழ்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கின்ற காலகட்டத்தில் பெண் இங்கே வாழ்வது அவளுடைய வாழ்வில் மிகப்பெரிய சவாலாக நிற்கின்றது. எனவே குறைந்தபட்சம் அவர் இதில் நம்ம பெண்ணை தான் குறைச்சிட வேண்டிய கருத்துக்கு இருக்கோம். பார்த்தீங்களா, அதான் பெரிய வேதனை. இங்கே சட்டங்கள் கடுமையாக்கப்படாமல், தண்டனைகள் கடுமையாக்கப்படாமல் குற்றங்கள் குறைய போறதே இல்லை. நான் ஒன்றை சொல்வேன், ஜனநாயகம், மனித உரிமை, மனிதாபிமானம் இவற்றையெல்லாம் தாண்டியவர்கள் இன்றைய கொலை குற்றவாளிகள், பாலியல் குற்றவாளிகள், அரசியலில் லஞ்சம், லாவண்யம் தலைவிரித்தாட காரணமாக இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாளிகள். இவர்களுக்கெல்லாம் ஆன தண்டனை என்னன்னா கொடூரமா இருக்கணும். இந்த ஒரு தண்டனை பார்த்தாலே, ஒருவருக்கு கொடுக்கப்படும் தண்டனையை பார்த்து ஒரு மொத்த சமூகமும் திருந்தணும். அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும்னா யார் கொடுப்பா? இவர்களுக்கான சரியான தண்டனையை இங்கே கொடுக்க போவது யார்? அரசு கொடுக்கட்டும், காவல்துறை கொடுக்கட்டும். இல்லை, எனது அருமை அரசுகளே, எனது அருமை தமிழ் சமூகமே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கான விடை, நமக்கு கொடுமை இழைத்தவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. அப்படி என்றால் வலியை உணர்ந்தவன் தான் வலியை உண்டாக்கியவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஒரு வலியை உணர்ந்தவன் தான் அந்த வலியை யார் கொடுத்தானோ அவனுக்கு அந்த வலியை திருப்பி கொடுக்க முடியுது. அதுதான் இங்கே என்னவாகுதுன்னா, ஒரு கொலை செய்தவன், அந்த கொலை செய்யப்பட்டு இறந்து போன குடும்பம் பாதிப்புக்குள்ளாகுது. அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பம் மீண்டும் தன் குடும்பத்தை பாதிக்க வைத்தவனை எதிர்வினையாற்றி கொலை செய்கிறது. இதான் அங்க மாறி மாறி சமூக சண்டையா கூட மாறுது. அப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒருவன் நம்மளை கொலை செய்ய துடிக்கிறான், ஒருவன் நம்மளை பார்த்தவுடன் நம்மளை புணர்ந்து கொலை செய்கிறான். இப்படிப்பட்ட விடயங்கள் 4 பேர் 3 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம், அந்த கோவை மாணவியோட விடயமெல்லாம் கேள்விப்படும் போது நெஞ்சே பதறுது. அவன் தைரியமா சொல்றான், வாங்க என்கிட்ட, அவன் கெஞ்சினா ஒருவனுடைய மரபு உறுப்பியாக அவள் அறுத்தெறிஞ்சிருந்தானா அவன் கெஞ்சிருப்பானா, பயந்து ஓடி இருப்பான். அந்த இடத்துல அவ கூச்சத்தை விடணும். என் அருமை தாய்மாரே, என் அருமை அரசிகளே, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு ஆணை வதம் செய்வது மிகவும் எளிது, ஒரு பெண்ணை வதம் செய்வது மிகவும் கடினம். எனவே என் உயிரை விட என்னுடைய தன்மானத்தை ஒருவன் சீண்டுகிறான் என்றால், என் உடலை ஒருத்தன் தொட எத்தனிக்கிறான் என்றால், அவனை கொலை செய்வது சட்டத்தில் தண்டனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படவில்லை. எனவே அந்த 3 பேரும் ஒருவனுடைய மரபு உறுப்பை அவள் எரிந்திருக்க வேண்டும். இனி வரும் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். இங்கே ஆயுதம் எடுத்து செல்வதற்கு தடை இருக்கிறது. பஞ்சாபிகள் தங்களுடைய கூர்வாளை பாதுகாத்துக் கொண்டார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய மதத்தை இந்து மதத்துக்குள் இணைய விடவில்லை. அவர்களுடைய கலாச்சாரத்தை, அவர்களுடைய பண்பாட்டை இந்தியாவிலிருந்து தனித்து காட்டுகிறார்கள். அவர்களுடைய பண்பாட்டை, அவர்களுடைய தர்பனை இழக்கவில்லை. ஆனால் என் அருமை தமிழ் சமூகமே, நாம் அனைத்தையும் இழந்து விட்டோம்.
இந்த கூட்டு பொறியியல் இந்தியாவில், இந்த கூட்டு பொறியியல் இருக்குல்ல, அந்த இந்தியாவில் அவியலுக்கு எங்கள் மாவட்டங்களில் அவியலுக்கு முக்கியமான ஒரு காய்கறி எப்படி கத்திரிக்காயோ, அதே போல அருமை தமிழ் சமூகமே இந்தியா எனும் கூட்டு பொறியியலுக்கு நாம் கத்திரிக்காயாக மாறி போனோம். எனவே என் தலைமை பெண் பிள்ளைகளே, பெண் அரசிகளே, உங்களை தொடுகிறவனை பெரியவனோ சிறியவனோ உறவுக்காரனோ அடுத்தவனோ அவன் இந்த நிலத்தில் இருக்க தகுதியற்றவன் என்று முடிவெடுங்கள். நம் விருப்பம் இல்லாமல் நம்மை தொட எத்தனிக்கிறவன் நம் எதிர் இருக்கக்கூடாது என்ற முடிவை எடுத்து அதில் நீங்கள் பயணிகள். ஆயிரவர்கள் சொல்வார்கள், ஐயோ அப்படி செய்தால் இப்படி ஆகும். தினம் தினம் ஒருவனால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தை தினம் 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 அழுது நொந்து மனதுக்குள் குமுறி அவளுடைய அறிவே மழுங்கி போகும், அவளுடைய ஆற்றல் மழுங்கி போகும், அவளுடைய வேகம் குறைந்து போகும். அவள் இறுதி வரை இவங்க சொல்ல அது ஒரு விஷயம் இல்லை, நீங்க நாய் கடிச்சா என்ன செய்வீங்கலாம் பேசுவாங்க அந்த மருத்துவர்கள்லாம் உட்காந்து. அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் 190 பிள்ளைகள் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா அவன் என்னை தொட்டான், அவனை வெட்டினேங்கிற வார்த்தை உனக்கு தைரியத்தை கொடுக்கும். டேய் அவளை தொட்டக்கூடாதாங்கிற எச்சரிக்கை அவனுக்கு கொடுக்கும். சும்மா சட்டம் இயற்றியோ இவர்கள் சட்டம் இயற்ற மாட்டார்கள், இவர்கள் சாராயத்தை நிப்பாட்ட மாட்டார்கள், இவர்கள் மது இங்கே ஒழிக்க மாட்டார்கள், கஞ்சாவை ஒழிக்க மாட்டார்கள். இந்த சமுதாயத்தை சமூக நல்லிணக்கத்தோடு பயணிக்க இவர்கள் வைக்க மாட்டார்கள். காரணம், நம்முடைய அனைத்து விதமான கடினமான வாழ்க்கை தான் இவர்களுக்கான வாழ்விடம். இவர்கள் ஒளியும் இடம் நம்முடைய துன்பமும் துக்கமும் நம்முடைய வேதனைகளும். எனவே அருமை பெண் பிள்ளைகளே, நீங்கள் முடிவெடுங்கள், தற்காப்பு பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள். என்னவெல்லாம் நீங்க சண்டை போட்டு வீட்டில் கேட்கீங்க, தற்காப்பு பயிற்சி பெற்றுக்கொள்ளுங்கள். நம்மை தாக்க வருகிறவனை எதிர்த்தாக்குதல் செய்யுங்கள். உன்னை தாக்குகிறவனை நீ எதிர்த்தாக்குதல் செய்யும் வரை இந்த சமூகம் உன் மீது பாலியல் சீடர்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தொட நினைக்கிறவன் உன்னை பார்த்தவுடன் பயப்படுற அளவுக்கு நீ மாறி நில்லு. இந்த சமூகம் உனக்கு வழிவிடும். அது வரைக்கும் இவர்கள் சட்டத்தினாலோ இவருடைய பாதுகாப்பினாலும் இவர்கள் கொடுத்துட்டாங்களே எண், காவல்துறை எண் கொடுத்துருக்குது SOS, அதெல்லாம் உன்னை பாதுகாக்க வராது. உனக்கு நீயே பாதுகாப்பு பெண்ணே, உனக்கு நீயே பாதுகாப்பு, உனக்கு நீயே கேடயம். உன்னை தொடுகிறவனுக்கு நீயே ஆயுதமாக மாறும் வரை இந்த நிலத்தில் இந்த கொடுமையில் இருந்து விடுதலை கிடையாது. நன்றி, வணக்கம்.